ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? இந்திராமா 2 டீ. என்ன மாமா எப்படி பேசுற? சாப்பிடுற நேரத்துல எதுக்கு டீ? பிரியாணி, அம்மா பிரியாணி. அடடே, அம்மா பிரியாணி கொடுத்தம்ச்சாங்களா? ஆமா மாமே. பிரியாணினாலே அம்மா கைப்பக்குவம் தான்டா. குங்குமப்பூ பாதாம் எல்லாம் போட்டு ஏண்டா காந்தி மேல சத்தியம் பண்ணிருக்கோம், மாமிச சாப்பிட கூடாதுன்னு. ஐயோ மறந்துட்டேன். ஏண்டா டேய், ஞாபகப்படுத்த கூடாது. கோட்ரு நீ சாப்பிடா. தல அப்ப அந்த கோட்ரு மிதிச்சனா ரஸ்கல். அடா அஹிம்சை. டேய் உனக்கு பிரியாணியை பார்த்தாலே கோட்டை ஞாபகம் வந்துருமா? இடைத்தேர்தல் வந்து உங்களை கெடுத்து வச்சிருக்கடா. ஐயோ ஏன் செல்லம், டெஸ்ட் பண்ண வந்தியா? பாத்தியா, அம்மா பிரியாணினா எனக்கு ரொம்ப இஷ்டம், தூக்கி எறிஞ்சிட்டேன். காந்திக்காக கட்சியை பதிவு பண்ண பேப்பரை கொடு, பேப்பரை கொடு. ரெஜிஸ்ட்ரேஷன் பேப்பர்ஸ்லாம் அப்புறம். மாம்சம் சாப்பிட்றத விட்டுட்டேன். சரி, அப்ப மது விட்டுற முடியுமா? இப்ப பாரு. விட்டுற முடியுமா? மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. தண்ணி அடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாது. பிச்சமுத்து உடனே போய் அந்த கடையை மூடிடு. தப்பு, டார்ச்சர் பண்றாங்களே. பாவண்டா, நமக்கு நிறைய கட்டிங் கொடுத்துருக்காண்டா. அவஸ்தைப்படுற உனக்கு பாவமா இருக்கா? காந்தி நினைச்சுக்கோ. மகாத்மா காந்தி, மகாத்மா காந்தி. அஹிம்சை வழிப்படி நானே கடையை மூட சொல்லி கெஞ்சி கேட்டுக்கிறேன். கோட்டருக்கு ஜிந்தாபாத், கலக்கற வாட்டருக்கு ஜிந்தாபாத், கட்டிக்கிற சிக்கனுக்கு ஜிந்தாபாத், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், கோட்டருக்கு ஜிந்தாபாத். அண்ணா நீ ஒன்னும் சரக்கு போடலையா? காந்திக்காக விட்டேன்டா. ஏண்டா கோட்டுக்கெல்லாம் ஜிந்தாபாத் போட்டு வர விவசாயில உனக்கு? இது ஒண்ணு தாண்டா மனுஷனா வச்சிருக்கு. அதனால தாண்டா கடை வாங்கிட்டு வந்து நான் கட்டிங்க போடுறேன். சரக்கு அவன் கண்டுபிடிச்சானா அவனுக்கு ஜிந்தாபாத். பாரு மிச்சமும் தானே வட்டிக்கு வாங்கி கட்டிங் விட்டுனுக்குறான். கொஞ்சம் நினைச்சு பாரு, ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கி வந்து, 2 பாட்டில் சோடா வாங்கி, 2 கிளாஸ் வாங்கி வந்து, சரக்க ஊத்தி, சோடா ஊத்தி, ஐஸ போட்டு ஆட்டி, சிக்கன் பீஸ கடிச்சா, சிப்பாக் சிப்பாக், சிப்பாக் சிப்பாக், சிப்பாக் சிப்பாக், சிப்பாக் சிப்பாக். நாசமா போனவங்களா நீங்களே என்ன ஐயோ கெடுத்துருவீங்கடா. இவன் வேற பக்கத்துல உசுப்பேத்துறான்டா. இன்னையிலிருந்து நீங்களும் என் கூட சேர்ந்து, ஏய் நல்ல போகாது, சரக்கு பார்த்தாலே நீட்டிக்குதே. ஏய் நீங்களும் சரக்கு அடிக்க கூடாதுடா. இது எப்படி எங்க வந்தது? நல்ல சரக்கு சும்மா கும்மன்னு ஏறுறதுக்கு எனக்கு. சபாஷ், இது உன் நிஜ முகம். ஒரே ஒரு நாள் கூட உன்னால குடிக்காம இருக்க முடியல. நீ கட்சி ஆரம்பிச்சு இந்த நாட்டை முன்னேற்ற போறியா? நீ சொன்ன உன் வார்த்தையவே உன்னால காப்பாத்த முடியல. உனக்கெல்லாம் எதுக்குடா காந்தி? நீ எவ்வளவுதான் முரடனா இருந்தாலும் உனக்குள்ளே ஒரு நல்ல மனசு இருக்குன்னு நினைச்சேன். That's so stupid of me. I'm a fool. மகாத்மா முன்னேற்ற கழகம், ப்ளீஸ், நீ காந்திக்கு மரியாதை கொடுக்கலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உன் சுயநலத்துக்காக அவரை கேவலப்படுத்தாம இரு. உன்னால செத்தாலும் காந்தி ஆக முடியாது. இனி எப்பவும் காந்தி பத்தி பேசாத. என்னடி ரொம்ப பேசுற? காந்தி படம் போட்டுக்கிட்டா காந்தி மாதிரி ஆயிடுமா? அப்படின்னா இந்த நாட்டுல நிறைய காந்திங்க இருக்கணுமே. இல்லையே, 100 கோடி பேர்ல இவர் ஒருத்தர் மகாத்மாவா இருக்காரு. எல்லா கட்சிக்காரனும் காந்தி யூஸ் பண்ணிக்கிறானுங்க. நான் யூஸ் பண்ணா என்ன தப்பு? நீர் எடுத்து வாங்கடா. காந்தி படத்துக்கு முன்னாலேயே சரக்கு அடிப்பேன், கறி திம்பேன், பொய் சொல்வேன், கண்டவன் அடிப்பேன். இப்பதுல இருந்து என் பேரை தாஸ் காந்தின்னு வச்சுக்கிறேன். என்னடி செய்வ? உன்ன மாதிரி மிருகத்துக்கு காந்திய பத்தி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது.
சாவடிச்சிரும் போற அந்த பக்கம். அவன் அடிக்காத. வேணாம்ப்பா. சொன்னா கேளுப்பா. வேணாம். டாக்டர் 30 வருஷமா காந்தி நாடகம் நடத்துறேன்டா. காந்தி செத்தப்பெல்லாம் கை தட்டி சிரிச்ச மக்களை தான் பார்த்திருக்கேன். ஆனா கோட்சேவை எதுக்கணும்னு ஒவ்வொருத்தனுக்கு மட்டும்தான் தோணி இருக்கு. 800 வருஷத்துக்கு மேல நாயை விட கேவலமா அடிமைப்பட்டு கிடந்த நமக்காக அஹிம்சை யுத்தம் செஞ்சு நம்ம எல்லாரையும் தலை நிமிர்ந்து நிக்க வச்சு கடைசியா நமக்காக தம் உயிரையே பலி கொடுத்த காந்தி மகாத்மாவை இன்னைக்கு நாம எல்லாரும் மறந்துட்டோண்டா. நன்றி மறந்துட்டோண்டா. காந்தின்னா சாதாரண இல்லடா. காந்தினா ஒரு ஆதர்சம். காந்தினா ஒரு சித்தாந்தம். காந்தினா ஒரு மதம். காந்தினா அதுக்கு பேரு சத்தியம். மாறணும். காந்தி கனவு கண்ட மாதிரி இந்த நாடு மாறணும். அவர் விருப்பப்படி இந்த நாடு வன்முறை இல்லாத தேசமா மாறணும். அப்பதான் அவர் கனவு நனவா. காந்தி 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 காந்தினா ஒரு ஆதர்சம். காந்தினா ஒரு சித்தாந்தம். காந்தினா ஒரு மதம். காந்தினா அதுக்கு பேரு சத்தியம்.